ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசனுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய உண்மை, நடேசன் வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்ல பெரிய வீடாத்தான் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமா திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப மனோகர் வீட்டுல, நிலா வீட்டுல ஸ்டோர் ரூமை திறந்து பாக்குறாரு. இது என்ன பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு, வீடை இப்படி சுத்தமா வச்சிருக்காங்க, இந்த ஒரு ரூமை மட்டும் இப்படி இருட்டடைய வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நடேசன் அந்த ரூமை திறந்து உள்ள லைட்டை போடுறாரு. ஏதேதோ பழைய டைரி, பழைய ஜாமான்கள், உடஞ்சு போன சேரு, அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அதுல நடேசன் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கையில அப்ப நடேசன் கையில பார்த்தா ஒரு டைரி விழுகுது. கீழே அந்த டைரி விழுகவும் அந்த டைரியை நடேசன் யதார்த்தமா திறந்து பார்க்க அதுல நடேசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியே இருக்கு. நடேசனுடைய மனைவி போட்டோ, நடேசனுடைய மனைவி குழந்தையா இருக்கையில, ஒரு 10 வயசு பொண்ணா இருக்கையில இருந்த போட்டோ, மனோகர் குழந்தையா இருக்கையில மனோகருக்கு ஒரு 15 வயசு, இங்க நடேசனுடைய மனைவி அவங்களுக்கு ஒரு 10 வயசு, 2 பேரும் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ அதுல இருக்கு. அத பார்த்ததுமே நடேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது மனோகர்னு தெரியல, ஆனா கூட இருக்கிறது இங்க நடேசனுடைய மனைவி மட்டும் தெரியுது. இது என் பொண்டாட்டில, என் பொண்டாட்டியோடைய போட்டோ எப்படி இதுல அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த டைரியில என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாரு. பார்த்தா அது மனோகருடைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டைரி. அந்த டைரியை படிச்சு பார்க்கல தான் தெரியுது மனோகருடைய கூட பிறந்த தங்கச்சி தான் அவங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது. மனோகருடைய கூட பிறந்த தங்கச்சி தான் நடேசனுடைய மனைவி. ஆக மொத்தம் பார்த்தா நிலாவும் சோழனும் அத்தை மாமாவோடைய பொண்ணு பையன் அப்படின்ற மாதிரி வருது. நடேசன் படிச்சு பார்த்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. இவ்வளோ பெரிய உண்மை நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ரொம்ப வருத்தப்படுறாரு. மனோகருடைய தங்கச்சி சின்ன குழந்தையா இருக்கையில ஒரு கோயில் திருவிழாக்கு போயிருப்பாங்க. அந்த கோயில் கூட்டத்துல 10 வயசு பொண்ணா இருக்கையில தொலைஞ்சு போயிட்டாங்க. தொலைஞ்சு போனவங்கள மனோகருடைய குடும்பம் எவ்வளவோ தேடி இருக்கும், ஆனா அவங்க கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. காலப்போக்கில் பார்த்தா மனோகருடைய குடும்பம் அப்படியே வளர்ந்து மனோகருக்கு கல்யாணம் ஆகி நிலாவும் நிலாவுடைய அண்ணன் தாசும் பிறந்திருப்பாங்க. மனோகருடைய குடும்பம் அப்படியே போயிருக்கும். மனோகருடைய தங்கச்சி இந்த மாதிரி தொலைஞ்சு போன விஷயம் தேனுக்கு மட்டும் தெரியும். மற்றபடி அந்த கதையை பத்தி இங்க மனோகர் வீட்டில் இருக்கிற யாருக்குமே சொல்ல மாட்டாரு. தொலைஞ்சு போன தங்கச்சி நடேசனுடைய மனைவிய இன்னொருத்தவங்க ஒரு குழந்தையா தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் நடேசனை கல்யாணம் பண்ணி நடேசனுடைய மனைவி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சேரன், சோழன், பாண்டி 3 பேரும் பிறந்திருப்பாங்க. இந்த கதையெல்லாம் பார்த்தா நடேசன் அந்த டைரியை படிச்சு பார்த்துட்டு கண்ணே கலங்கி பயங்கரமான அதிர்ச்சியோட அந்த டைரியை பார்த்துட்டு வச்சிடறாரு. வச்சுட்டு அந்த ரூம் கதவையும் பூட்டிட்டு வெளியில வராரு. அப்ப மனோகர் பார்த்தா கவனிக்கிறாரு. மனோகரும் கவனிக்கிறாரு. பின்னாடியே பார்த்தா நிலாவும் இருக்காங்க. என்ன அங்கிள் முகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலா வராங்க. இத மனோகர் கவனிக்கல. என்னன்னு சொல்லி இங்க மனோகர் கேட்க வர்றதுக்குள்ள நிலா வேகமா வராங்க. அங்கிள், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் சாப்பிடலையா? மணி என்ன ஆகுது? அந்த ரூமுக்கு எதுக்கு அங்கிள் போனீங்க? அது ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, அப்பதான் நடேசன் நிலாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆக மொத்தம் என்னுடைய மச்சா மகளா நீ? ஆக மொத்தம் என் பொண்டாட்டியோடைய அண்ணன் மகனி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது ஒன்றும் இல்லை மருமகளே, இந்த சும்மா வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் கண் கலங்கவும், என்ன அங்கிள் என்ன ஆச்சு? உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன அங்கிள், இந்த வீட்டுல அப்பா அம்மா யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி நிலா தயக்கத்தோட கேட்க, சாச்சா யார் என்ன சொல்ல போறா? ஏன் சம்மந்தி என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி நடேசன் அப்படியே பேச்ச மாத்த மனோகரும் பாக்குறாரு. இந்த ஆள் எதுக்கு ஒவ்வொரு ரூமா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான்? எதுவும் வீட்டுல இருந்து திருட பாக்குறானோ அப்படின்னு சொல்லி மனோகருடைய புத்தி ரொம்ப கேவலமா யோசிக்க, அப்பதான் நடேசன் வந்துட்டு மனோகர்கிட்ட பேசுறாரு. என்ன சம்மந்தி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, இல்ல இந்த இனிமேல் தான் சாப்பிடணும். அம்மாடி நிலா நீ போடா, சாப்பிடு, டைம் ஆச்சு, சாப்பிட்டு நேரத்துல தூங்கினா தானே முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் நிலாவை அனுப்பி வைக்க, சரி அங்கிள் நான் போறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, நீ போமா மருமகளே அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அப்பதான் மனோகர் நடேசன் கிட்ட, ஆமா என்ன வீட்டுல ஒவ்வொரு ரூமா திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், இல்ல வீடை நல்லா மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க, இதை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் பத்தாது போலயே, அதான் ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் யதார்த்தமா சொல்ல,
சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்களா இல்ல ஏதாவது சுருட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி மனோகர் பேச்சுவார்த்தையா சொல்ல நடேசனுக்கு பார்த்தா டக்குன்னு கொஞ்சம் கோவம் வருது. இருந்தாலும் நம்ம பொண்டாட்டியோடைய அண்ணன்ற உண்மை தெரிஞ்சதுனால எந்த கோவத்தையும் வெளியே காட்டிக்கிற மாட்டேங்கிறாரு. சுத்தி பார்க்கறதோட இருக்கட்டும், பெரிய குடும்பமாச்சே, ஏதாவது ரூம்ல விலை உயர்ந்த பொருட்கள் பணம் வச்சிருந்தா அப்படியே சுருட்டிட்டு போகணுன்ற எண்ணெல்லாம் இருந்தா அதை மனசுல இருந்து அடியோடு அழிச்சிருங்க. இப்படி ஒரு லோ கிளாஸ் குடும்பத்துல என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி தினமும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், உங்க மகளுக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, அதனால அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னமோ நாங்களே வழியேக்க வந்து உங்க மகளை கட்டி கொடுங்கன்னு கேட்ட மாதிரியும் நீங்க வேற வழியே இல்லாம கட்டி கொடுத்த மாதிரி பேசுறீங்களே. இது முழுக்க முழுக்க முடிவெடுத்தது நிலா மட்டும்தான். நிலாவோடைய முடிவுனால மட்டும்தான் சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், ஆமா, அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த மாதிரி லோ கிளாஸ் குடும்பத்தெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கையில எதையாவது திருடணும், எது மேலேயாவது கை வைக்கணும்னு தோணும்ல. என்ன பண்றது, பரம்பரை புத்தி, லோ கிளாஸ் புத்தி, இதெல்லாம் எல்லாம் செய்ய தோணும். அப்படி நீங்க செஞ்சாலும் அசிங்கப்பட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மனோகர் வாய்க்கு வந்தபடி நடேசனை மட்டம் தட்டி பேசவும், நடேசனுக்கு உள்ள அவ்வளவு கோபம் இருந்தாலும் எதையுமே வெளியே காட்டாம பொறுத்துக்கிட்டு தான் பொண்டாட்டியோடைய அண்ணன் அப்படின்றதுனால எந்த உண்மையும் வெளியேன்னு சொல்லாம உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அமைதியா இருக்காரு. சரிங்க சம்மந்தி, நான் போய் சாப்பிட்றேன், நீங்க வாங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்துடுறாரு. அப்பதான் மனோகர், சை கேவலக்கார பயலுக, கொஞ்சமாவது இவங்களுக்கெல்லாம் சூடு சொரணெல்லாம் இருக்கானே தெரியலையே, இவ்வளவு பேசுறேன், கொஞ்சமாவது கோவப்பட்டு என் சட்டையை பிடிச்சு சண்டைக்கு வரானான்னு பாரு. இப்படி ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்கு வச்சு நிலாவை நம்ம பக்கம் வச்சு அவங்கெல்லாம் அடிச்சு வெளியே துரத்தலான்னு பாக்குறேன். எல்லாத்தையும் சீண்டி பாக்குறேன், ஒருத்தன் கூட நம்ம வழிக்கு வர மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கொந்தளிச்சு நடேசனை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பதான் தேனு வராங்க. என்னங்க நீங்க என்ன அந்த ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், தேனு எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, எல்லா ரூமு கதவையும் நல்லா பூட்டி வை. அதே மாதிரி காஸ்ட்லியான பொருள் ஏதாவது வெளியே வச்சிருந்தேன்னா ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடு. பணம் நகைன்னு சொல்லி கண்ட இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காத. இந்த ஆளு பாக்குற பார்வை சிலையில நோட்ட வரதும் சரியில்லை, ஒவ்வொரு ரூமா போறான், கதவை திறக்கிறான், என்னென்னமோ செய்யறான். அதனால இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. வீட்டுல நிறைய காஸ்ட்லியான ஐட்டம்லாம் இருக்கு, பத்தாவதுக்கு நிலாவுக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான நகையும் பணமும் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்க தேனு அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், என்னங்க சொல்றீங்க, லோ கிளாஸ் குடும்பம்னு பார்த்தா திருட்டு குடும்பமா அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், அப்படி ஏதாவது இவனுங்க செய்யட்டும், நம்ம வழிக்கு வந்துருவானுங்க, அப்புறம் நம்ம சிக்கின வலையில சிக்கி அப்படியே சின்ன பண்ணமா ஆவானுங்கன்னு பாக்குறேன். ஆனா அதுவும் நடக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நீ கவனமா இரு, நமக்கு நம்ம பொருள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் சொல்லவும், சரிங்க நான் பாத்துக்கிறேன். சே இவளுக்கு எப்படிதான் ஏன் தான் இந்த டேஸ்ட் புத்தி எல்லாம் போகுதோ தெரியலங்க. நம்ம எப்படிங்க அவளை வளர்த்தோம், நம்ம வளர்ப்புல இருந்து அப்படியே மாறி போயிருக்காளிங்க. லோ கிளாஸ் புத்தி, லோ கிளாஸ் ஆக்டிவிட்டி, நமக்கு சுத்தமா அதெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க. நம்ம நிலாவா இருக்கணும், எனக்கு அது வேணுங்க. நிலா எப்பயும் போல நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பின்னாடியே இருக்கணும். அவ நம்ம சொல்றதான் கேட்டு நடக்கணும். இப்ப என்னன்னா நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா.